ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பியில் யூனிட் நம்பர் 8ல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட எக்ஸாம்பிள் என்னன்னா dy by dx plus 5y equal to 0. It is a example of a differential equation. So here differentials என்னது dy by dx but என்னது coefficient 1 இருக்கு இங்க 5 இருக்கு. ஓகே, சோ அதெல்லாம் விட்டுருங்க. பட் நெக்ஸ்ட் ஆர்டர் சொல்லுவாங்க. ஆர்டர் என்னன்னா அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆர்டர் என்னது? ஸோ இதோட டெரிவேட்டிவ் என்னது? இதை எப்படி எழுதலாம்? y dash. ஸோ 1. ஸோ இதோட ஆர்டர் 1. நெக்ஸ்ட் டிகிரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிகிரி இஸ் நத்திங் பட் இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்துக்கிட்டீங்களா, இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட டிகிரி தான் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டிகிரி என்னது? இதோட ஆர்டர் 1, டிகிரி ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நீங்க ஆர்டர் டிகிரி ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இந்த கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு கரெக்டான ஃபார்ம்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2, செகண்ட் ஒன் d square y by dx square plus dy by dx plus 3x equal to 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஆர்டர் என்ன இருக்கும்? ஸோ ஆர்டர் இஸ் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் d square y by dx square. ஸோ ஆர்டர் 2. தென் டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் டிகிரியோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட டிகிரி என்னது? 1. ஸோ டிகிரி இஸ் 1. தென் third one is so இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. d cube y by dx cube plus 5 d square y by dx square plus 5 y dx equal to x cube கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஆர்டர் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா 3ன்னு வரும், டிகிரி 1ன்னு வரும். ஸோ இது என்னது? கரெக்டான வே இல்லை. ஏன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு எக்ஸாக்ட் ஃபார்ம்ல இல்லை. ஸோ இங்க என்ன இருக்கு? இன்டெகிரல் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த மெத்தட் ஸோ ராங் மெத்தட். தென் இப்போ என்ன பண்ணோம்? இன்டெகிரலை கேன்சல் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் இன்டெகிரல் இஸ் ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்ட்டு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. வி கெட் d power 4 y by dx power 4 plus 5 d cube y by dx cube plus 5y dx equal to 3x square. ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு இதுல இன்டெகிரல்ஸ் வேற ஏதாவது இருக்கா? வேற எந்த ஃபார்முலா இல்லை. ஸோ எக்ஸாக்ட் ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இதோட ஆர்டர் என்னது? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னது? 4. ஸோ இதோட ஆர்டர் என்ன இருக்கும்? 4 இருக்கும். தென் டிகிரி பாருங்க, இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் டிகிரி என்னது? 1. ஸோ டிகிரி இஸ் 1, which is the right way. ஓகேவா? fourth one example d square y by dx square equal to 1 plus dy by dx பவர் 3 by 4 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றீங்க நீங்க? பட் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன இருக்கு? இருக்கிறதுல ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்க என்ன வரும்? ஆர்டர் 2 நீங்க எழுதுறீங்க. பட் டிகிரி என்ன வருது? 1 எழுதுறீங்கன்னா அது ராங் ஆன்சரா இருக்கு. ஏன்னா இது என்னது? உங்களுக்கு பவர்ஸ் ஷுட் பி இன்டீஜரா இருக்கணும். ஓகேவா? ஸோ அது செகண்ட் கண்டிஷன். ஸோ இன்டீஜரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம power 4 raise பண்ணணும். so raising 4 on both sides, power 4. so dou square, so d square y by dx square power 4 1 plus dy by dx 3 power 4 என்ன பண்றீங்க? power 4 raise பண்றீங்க. so 4 4 get cancel. then
இது என்ன பண்ணிக்கணும் இங்கே எழுதிடும். ஸோ 1 + dy by dx பவர் 3 இருக்கு. ஸோ இப்போ பாருங்க ஆர்டர் உங்களுக்கு என்ன இருக்கு, செகண்ட் ஆர்டர், பட் டிகிரி என்ன இருக்கு 4. ஸோ டிகிரி ஈக்குவல் டு 4. ஸோ இது என்னது சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நோட் ஒன்று, the number of independent arbitrary constants is equal to the order of the differential equation. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த நோட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த டாபிக் மூவ் பண்ண போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் differential equation. So first one இது என்னது லைன் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எத்தனை இருக்குது, எம் அண்ட் சி. ஸோ 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அப்போ அதனால அதோட ஆர்டர் என்னவா இருக்கும், 2 தான் இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dy by dx ஈக்குவல் டு, ஸோ கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். தென் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வி கெட் எம் மட்டும்தான். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியல, இன்னொரு கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணணும். ஸோ இது என்னது எலிமினேஷன் தானே நம்ம பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, ஒன்ஸ் அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ d² y by dx² ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது இதோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? இதை வேற எப்படி சொல்லலாம், இது என்னது y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னது, m² ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். தென் செகண்ட் ஒன், இந்த ஏ பின்னு 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ y dash ஈக்குவல் டு e பவர் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get 3 times a e பவர் 3x. ஸோ e பவர் மைனஸ் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3 times b e பவர் 3x. ஓகே, தென் நெக்ஸ்ட் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 9 a e பவர் 3x plus 9 b into e பவர் மைனஸ் 3x. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியல, ஏவும் பியும் இப்போ எலிமினேட் பண்ணுறதுக்கு வேறு சான்சஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ தெரியுமா, a into e பவர் 3x b into e பவர் மைனஸ் 3x இருக்குது. ஸோ 9 காமனாக இருக்குது. ஸோ 9 காமன் பண்ணிக்கோங்க. ஸோ 9 காமன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு we get a e பவர் 3x plus b e பவர் மைனஸ் 3x. ஸோ which is y. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. y double dash equal to 9y double dash minus 9y equal to 0. ஸோ இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணீங்க, m² minus 9 equal to 0. ஓகேவா? ஸோ இது தென் இந்த மாதிரி மாடல்லே வரலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு வேற மாதிரி மாடல்ஸ் இருக்கு. தென் தேர்ட் ஒன் 1 2 3 கான்ஸ்டன்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணணும், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸோட நம்பரும் உங்களுக்கு ஆர்டரும் ஈக்குவலாக இருக்கணும், உங்களுக்கு நோட் இருக்கு. ஓகேவா? ஸோ y dash equal to 2ax plus b, அது 0 ஆயிடும், கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். தென் y double dash equal to 2a plus 0 ஆயிடும். ஓகேவா? தென் y triple dash equal to 0 ன்னு வந்துடும். ஸோ இது என்னது, இதோட இந்த ஈக்குவேஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வேற எப்படி எழுதலாம், ஆக்சிலரி ஈக்குவேஷனில் m³ equal to 0ன்னு எழுதிப்பீங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், find the differential equation of all circles touching the axis of y at the origin and centers on the axis of x. So என்ன சொல்றாங்கன்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஒரு சர்க்கிள் என்ன இருக்கு, y ஆக்சிஸை டச் பண்ணிருக்கு, பட் எங்க இருக்கு, ஆக்சிஸ் ஆஃப் xல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, சர்க்கிளை டிரா பண்ணிக்கிறீங்க. y ஆக்சிஸ், x ஆக்சிஸ், ஆரிஜின். என்ன சொல்றாங்க, டச்சிங் த ஆக்சிஸ் ஆஃப் ஒய்னா, அப்போ இந்த சர்க்கிள் என்னவா இருக்கு, லை ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ சென்டர் இங்க இருக்கு. இந்த சர்க்கிள் எங்க ஒய் ஆக்சிஸை டச் பண்ணி தான் போகுது, தவிர அது வேற எங்க என்ன பண்ணல, இன்டர்செக்ட் பண்ணல. ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் என்னது, சர்க்கிள் ஈக்குவேஷன் x மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ன்றது உங்களுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இதோட பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறீங்க, இந்த பாயிண்ட்டை C ன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த C எப்படி டினோட் பண்றீங்க, சம் யூனிட்ஸ்
எக்ஸ் அதாவது ஆரிஜின்ல இருந்து தள்ளி இருக்கு. ஸோ a, 0 இருக்கு. ஸோ y axis 0, x axis a லென்த் தள்ளி இருக்கு. ஸோ அப்போ இது என்னது உங்களுக்கு சென்டர் a அண்ட் ஆல்சோ ரேடியஸ் என்னவா இருக்கும் a தான். ஸோ இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா we get x minus a the whole square plus b ஓட வேல்யூ என்னது இங்க 0. ஸோ y square equal to radius also a square. இப்போ பாருங்க இங்க எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு ஒன்னே ஒன்று தான். ஸோ ஏ அந்த ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நீங்க சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸோ பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ax பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எழுதிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் கெட் கேன்சல். தென் ரிமைனிங் டேர்ம் x square minus 2ax plus y square equal to 0. இது equation number 1 எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? தென் இப்போ என்ன பண்றீங்க இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்னது இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் a-வை எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எலிமினேட் பண்ணுங்க. ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது 2x minus 2a plus 2y into y dash that is dy by dx கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இது என்னது இது எல்லாமே எக்ஸ்பிளிசிட், இது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்றதுனால 2y into y dash னு எழுதுறோம். தென் சோ உங்களுக்கு 2 எல்லாம் காமனா இருக்கா? சோ டிவைட் பண்ணிக்கங்க. சோ டிவைடிங் 2 on both sides. So we get x minus a plus y dash equal to 0. So உங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணீங்க ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு இப்போ இந்த a ஓட வேல்யூ மட்டும் அங்க வச்சுக்கிறீங்க. ஓகேவா? So which gives a equal to x plus y dash ஈக்குவேஷன் நம்பர் 2. So என்ன பண்றீங்க இப்போ இந்த a ஓட வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2 in 1. So 1 becomes x square minus 2 times what is a? A is x plus y dash. X plus y dash into x plus y square equal to 0. Okay va? Now we get x square minus 2 x ஆலியா multiply பண்ணீங்க minus 2x square கிடைக்கும். Then minus 2x y dash plus y square equal to 0. ஓகேவா? சோ இத என்ன பண்றீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலி we get 2x y dash minus x square plus y square equal to 0 னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ பாருங்க இதோட பவர் என்ன இருக்கு 1 தான் இருக்கு. சோ ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்தது, அது எலிமினேட் பண்றதுனால என்ன பண்றீங்க ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஓகேவா? சோ அந்த நோட் இங்கே ப்ரூவ் ஆயிடுதா? ஓகே. சோ இது என்னது நமக்கு கிடைக்க வேண்டிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? தென் சோ பிராக்டிஸ்க்கு சில சம்ஸ் கொடுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் y equal to a cos 2t plus b sin 2t. Second one x equal to a cos of nt plus alpha. Third one y equal to a e power 2x plus b e power minus 3x plus c e power x. Fourth one y equal to a e power x plus b e power minus x plus x square. இதெல்லாம் என்ன பண்ணோம் இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எல்லாம் என்ன பண்றீங்க நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா?